முத்துசெல்வம் முதர்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையாக சரியாக காலை 6 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுவையில் நேற்று முதல் பரவலாக மழை தீவிரமடைந்திருக்கிறது. நேற்று மற்றும் சுமார் 270 இடங்களுக்கு மேல தமிழ்நாட்டில் மழை பதிவிருக்கிறது. நேற்று இலங்கை அருகாமையில் நிலவி வந்த காற்று சுழற்சி தற்போது குமரிக்கடல் நோக்கி நகர தொடங்கியிருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட நேற்று மதியம் குமரிக்கடலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த சுழற்சி தற்போதுதான் இலங்கையிலிருந்தே நகர தொடங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் தாமதம். ஆனாலும் இது நகர தொடங்கியது முதலே தென் மாவட்டங்கள்ல காலை நேரங்கள்ல மழை தொடங்கியிருக்கும். நேற்று இரவே மழை பெய்திருக்கும் தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில். இனி வரும் மணி நேரங்களில் படிப்படியாக தென் கடலோரம் தென் உள் மாவட்ட பகுதிகளில் மழை தீவிரமடையும். தமிழ்நாடு மற்றும் புதுவையில் நேற்று முதல் வடகிழக்கு திசை காற்று தொடங்கியது. வடகிழக்கு பருவமழை அதிகாரப்பூர்வமாக ஐஎம்டி இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அறிவிப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். தமிழகம் மற்றும் புதுவையில் நேற்றிலிருந்து வடகிழக்கு திசை காற்று தொடங்கியதன் காரணமாக மேகங்கள் கிழக்கிலிருந்து வர தொடங்கி தற்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது. இனிமே ஆங்காங்கே வெப்பசலன இடிமழை இருக்காது. மேகம் கடலிலிருந்து வந்து நிலப்பகுதிக்கு வந்து மழையை கொடுக்கும். இனிமே மேகம்லாம் கடல்ல உருவாகி தான் நிலப்பகுதிக்கு வரும். நேற்றிலிருந்து தொடங்கியது, இன்று அது தீவிரமாக காணப்படும். இனி வரும் அடுத்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் கனமழை இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களிலும் கனமழை இருக்கிறது. நிறைய பேர் கேட்கலாம், என்ன சார் தினசரி அநேக இடங்கள்ன்றீங்க, ஆனா மழை வந்த மாதிரி தெரியலையேன்னு கேட்கலாம். ஆனா அப்படி கிடையாது. தென் மாவட்டங்கள்ல நேற்று 200 இடங்களுக்கு மேல மழை பதிவு இருக்கிறது. நேற்று தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல கனமழை. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா மழை அளவுகளை பதிவான இடங்களே நேற்று அதிகம். ஆங்காங்கே 1 மில்லிமீட்டர், 2 மில்லிமீட்டர், 3 மில்லிமீட்டர் தொடங்கி 25 மில்லிமீட்டர், 30 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இன்றும் அந்த பரப்பளவு தென் மாவட்டங்கள் நேற்று வரை ஆங்காங்கே ஒதுக்கி மழை. இன்றிலிருந்து பரவலாக மழை. மேகங்கள் என்பது பரவலா மழையை கொடுக்கக்கூடும். இப்ப தூத்துக்குடியில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மேகம் தூத்துக்குடியில மட்டும் மழையை கொடுத்து செயலிழக்க போறது கிடையாது. அது தூத்துக்குடி தாண்டி குறுக்கு சாலை வழியாகவோ அல்லது எப்போது வென்றதன் வழியாகவோ அல்லது மத்திய பகுதிகள் வழியாகவோ மழையை கொடுத்து கொண்டே நகரும். இது நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களுக்கு இந்த நிகழ்வின் காரணமாக மழை. வட மாவட்டங்களுக்கு கிழக்கு திசை காற்றின் காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல சுழற்சியின் காரணமாக மழை. அங்க வந்து கிழக்கு திசை காற்றின் காரணமாக மழை. சுழற்சியின் மழைதான் தென் மாவட்டங்களை தீவிரப்படுத்துகிறது. இந்த வடகிழக்கு பருவமழையுடைய முதல் நிகழ்வு இலங்கை அருகாமையில் உருவாகி குமரிக்கடலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்று நள்ளிரவுக்குள் குமரிக்கடலில் வந்து நிலை பெறக்கூடும். இன்று நிலை பெறக்கூடிய இந்த நிகழ்வானது அடுத்து வரும் 19ஆம் தேதி தீபாவளி வரைக்கும் குமரிக்கடல் பகுதியில் தான் நீடிக்க போகிறது. எங்கேயும் நகர்வதற்கான வாய்ப்பு இல்லை. அது தொடர்ச்சியாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையிலிருந்து சுழற்சியாகவே நம்ம பகுதியில் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதி கனமழை எச்சரிக்கை வருகின்ற 15, 16, 17, 18, 19 தேதி வரை சுமார் 5 தினங்களுக்கு நம்ம அதி கனமழை எச்சரிக்கை தென் மாவட்டங்களுக்கு கொடுத்திருக்கோம். மிக கனமழை எச்சரிக்கையும் தென் மாவட்டங்களுக்கு கொடுத்திருக்கோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை, இருக்க போறதும் இல்லை. இப்போ வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் மேகம் இருந்திருக்கும், மழை இல்லாம இருந்திருக்கும். நேத்து வரைக்கும் மழை இல்லாம இருந்திருக்கும், மேகம் வந்திருக்கும். ஆனா இன்னைக்குல இருந்து அப்படியே தலைகளா மாறும். இன்னையிலிருந்து மேகங்கள் ரொம்ப கருமேகங்கள் வரும், மழை பெய்யும், கண்டிப்பாக மழை பெய்யும். நேற்று வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கையே இருந்திருக்காது. இன்னைக்குதான் அந்த சுழற்சி, வடகிழக்கு பருவமழையுடைய சுழற்சி மழை நம்ம தென் மாவட்டத்துக்கு தான் இந்த வருஷம் சுழற்சி மழை முதல்ல தொடங்குகிறது. எல்லாருமே வந்து வட தமிழகம் டெல்டாவுக்கு தான் அதிகமான மழை பெய்யும்னு சொன்னாங்க. ஆனா தென் மாவட்டங்களை குறிப்பிடவே இல்லை. ஆனா இந்த வருஷம் தென் மாவட்டங்கள தான் முதல்ல மழையை பெறுகிறது. இயற்கையை பொறுத்தவரையில் என்னன்னா எந்த பகுதியும் குறைவே இல்லை, நான் எல்லா பகுதிக்கும் அதிகமாக தான் கொடுக்க போகிறேன் என்பதை காட்டுகிறது. ஆக மழை பெய்தால் சந்தோஷம்தான். அது வட தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் என்று சொல்வதை விட ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்று சொல்லிவிடலாமே. ஐஎம்டி இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் எப்போதுமே தென் மாவட்டங்களுக்கு ஒரு சொல்வதே கிடையாது. பொதுவாக வந்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குமரிக்கடலில் இருக்கக்கூடிய சுழற்சியை பற்றியும் சொல்வதில்லை, இலங்கை அருகாமையில் இருக்கக்கூடிய சுழற்சியை பற்றியும் சொல்வதில்லை. 22ஆம் தேதி வருகின்ற நிகழ்வுக்கு இன்றே தலைப்பு கொடுத்து அறிக்கை கொடுக்கிறார்கள். 22ஆம் தேதி வருகின்ற நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வருமா அல்லது ஒடிஷாவுக்கு போகுமான்னு யாருக்குமே தெரியாது இன்னும். அதனால நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வு ஐஎம்டி இந்திய வானிலை மையத்துக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இன்னைக்கு வடகிழக்கு பருவமழையுடைய முதல் நிகழ்வு இலங்கை குமரிக்கடல் இருக்குது. இந்த நிகழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாட்டில் இனி வரக்கூடிய நாட்கள் எந்தெந்த பகுதியில் கனமழை பெய்யும், மிக கனமழை பெய்யும், வடகிழக்கு பருவமழை 16, 17, 15 தேதிகளை தொடங்கியதாக அறிவிக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்பதை இந்திய வானிலை மையம் சென்னை வானிலை மையத்துக்கு நான் அறிக்கை ஒரு இதா கொடுக்குறேன், ஒரு ஃபீட்பேக்கா கொடுக்குறேன்.
ஓகேங்களா? அதே நேரத்துல வந்து மக்களாகிய நீங்கள் இந்த வடகிழக்கு பருவமழை காலம் நேற்றிலிருந்து அந்த கிழக்கு திசை காற்று தொடங்கியதன் விளைவாக தமிழ்நாட்டில் இன்று முதல் பரவலாக மேகங்கள் வந்து மழையை கொடுத்து கொண்டே இருக்கும். இனி வரக்கூடிய அடுத்த 5 தினங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தின் 38 மாவட்டங்களிலும் அடுத்த 5 தினங்களும் மழை இருக்கிறது. தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர பகுதிகள் என ஒட்டுமொத்த 38 மாவட்டங்களிலும் கனமழை. அதுல நம்பர் 1 இடம் வந்து தென் மாவட்டம், அதுக்குபடியாக மத்திய டெல்டா மாவட்டங்கள், தென் உள்பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் 2வது இடம். வட மாவட்ட பகுதிகள், வட உள் மாவட்ட பகுதிகளை 3வது இடத்தை பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த சுற்றுமழை 20ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். அதற்கு பிறகு 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று தென்கிழக்கு வங்கக்கடல் அல்லது தென்மேற்கு வங்கக்கடல் அருகாமையில் உருவாகி அது வட மாவட்டங்களை நோக்கியோ அல்லது ஆந்திர கடல் பகுதியில ஒரு புயலாக வலுப்பெற்று ஒடிஷா பகுதியில் அதிதீவிர புயலாகவோ அல்லது ஒரு சாதாரண புயலாகவோ கரையை கடக்கும் எதிர்பார்க்கப்படுது. பொதுவாகவே வடகிழக்கு பருவமழை துவங்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு புயல் உருவாகினால் அது தமிழ்நாட்டுக்கு வந்தால் சிறப்பு. அதே நேரத்துல அது மேற்கு வங்கம், ஒடிஷா போகுதுன்னா அது நம்மளுக்கு அவ்வளவு சிறப்பு கிடையாது. அப்படி போனாலே மழை அந்த ஆண்டு குறையும் அர்த்தம். ஆனா அதையும் நான் சொன்னாக்க சிலருக்கு வந்து இந்த வருஷம் அதீத கனமழை எல்லாம் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. 2 புயல் வரும்னு ஓவரா தலைப்பு கொடுத்து பீதியை ஏற்படுத்தினாங்க. அவர்களுக்கெல்லாம் இது பெரிய ஒரு அளவுக்கு இடையூறா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அப்படின்றனால நம்ம அறிக்கை வடகிழக்கு பருவமழை குறிப்பிட்டதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தமிழ்நாட்டில் இயல்பை ஒட்டி இயல்பை விட குறைவாக இருக்கும். இந்த ஆண்டு வட தமிழகத்திற்கு ஒரு அதிதீவிர புயல்களுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதுவும் எஸ்எஸ்டியை பொறுத்துதான் அமையுமே தவிர்த்து உறுதியாக சொல்ல முடியாது. மழை சார்ந்த நிகழ்வுகள் அடுத்தடுத்து வந்து மழையை தொடர்ச்சியாக இது போன்று கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் நீர்நிலைகள் ஒரேடியாக நிரப்பி ஒரேடியாக கனமழை வெள்ளப்பெருக்குகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அதீத கனமழை எந்த மாவட்டத்துக்கும் கிடையாது. அப்படி வந்தாலும் ஓரிரு டெல்டா வட மாவட்டங்களில் வரும். அதுவும் குறிப்பா தென் மாவட்டங்களே வரலாம். அது சில சமயங்கள்ல ஏற்படக்கூடிய ஒரு அதீத மேக கூட்டங்கள், மேக குவிதலின் காரணமாக அந்த வாய்ப்புகள். பொதுவாக கெல்வின் அலைவுகள் வந்து பொறுத்தவரையில நேற்று தான் குமரிக்கடலை உருவாகி இருக்கிறது. கெல்வின் அலைவு எல்லாருக்குமே கெல்வின் அலைவு பற்றி எதுவுமே தெரியாது. கெல்வின் அலைவுனா என்னன்னா, ஒரு கடல் பகுதியில் அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் தொடர்ச்சியாக உருவாகி கொண்டே இருக்கக்கூடிய இடங்கள் பேர் தான் அது கெல்வின் அலைவுன்னு சொல்லுவோம். அந்த கெல்வின் அலைவு உருவான பிறகுதான் அதுக்கடுத்துதான் ராஸ்பீல் வேவ் வந்து அந்த மேகக்கூட்டங்களை ஒரு சுழற்சியாக மாற்றி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றும். ராஸ்பீன் வேவ் வந்த பிறகுதான் ஒட்டுமொத்த அளவுல அது ஒரு சைக்ளோன் அல்லது எமர்ஜி வேவ்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகி அது வந்து டிப் டிப்ரெஷர், லோ ப்ரெஷருக்கு அந்த ஏரியாவில் கடந்து சைக்ளோனா மாறுகிறது. பொதுவாகவே நிகழ்வுகளுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த கெல்வின் அலைவு தான். கெல்வின் அலைவு குமரி கடல்ல இருக்கிறது, இந்திய பெருங்கடல்ல இருக்கிறது. இதனால இந்த வரக்கூடிய அடுத்த 5 தினங்கள் 6 தினங்களுக்கு தீபாவளி பண்டிகை வரைக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில 23ஆம் தேதி வரைக்கும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் மழை இருக்கிறது. இன்று முதல் உங்களுக்கே தெரியும், ஆகா எதிர்பார்க்கப்பட்டதுபடியே மழை தொடங்கி விட்டது, சொன்ன மாதிரி நடக்குது. சொன்ன மாதிரி என்னைக்குமே நம்ம சொல்லி நடக்காம இருந்து எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு கேட்டவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வாரோம், இவர் என்ன சொல்றாருன்னு ஒரு முறைக்கு 2 முறை கேட்டவங்களுக்கு, என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு, என்னுடைய கான்செப்ட், நான் எப்படி வழி நடத்துறேன் மக்களை, நான் இந்த அறிக்கையை எப்படி வழி நடத்தி கொண்டு போவேன், அதெல்லாம் புரியாது சிலருக்கு. ஆனா உண்மையிலேயே நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இவர் சொன்னது நடக்கும், 100% நடக்கும் அப்படின்னு நம்ம நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்க நினைக்கிறது போன்று 100% நடக்கும். ஒண்ணு தாமதமாக நடந்தாலும் அதோடைய விதிகளுக்கு உட்பட்டு. நான் இப்போ உதாரணமாக நேற்று 13ஆம் தேதி அதிக கனமழை, மேக கனமழை எச்சரிக்கைலாம் கொடுத்திருந்தேன். ஆனா அதே மழைப்பொழிவு வருவதில் தாமதம். 12 மணி நேரம் நேற்று மதியம் எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வு இன்று தான் வருகிறது. இன்று பிற்பகல் நைட்டு தான் வருது. கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் தாமதமாக வருகிறது. அந்த 24 மணி நேரம் தாமதமாக வரும்போது அந்த 24 மணி நேரத்தில் நான் அதிக கனமழை எச்சரிக்கை கொடுத்திருந்தேன்னா அந்த நிகழ்வே 24 மணி நேரத்துக்கு பிறகுதான் வருகிறதா நான் அதை கணிக்க முடியல. ஆனா அந்த 24 மணி நேரத்துக்கு பிறகு வந்த நிகழ்வை பொறுத்தவரையில வந்த பிறகு அதிக கனமழை கொடுக்கும். ஆக நம்ம சொன்னது இன்னைக்கா இருந்தாலும் பதிவாகிறது நாளைக்கா இருக்கும். இதுதான் சீசனல்னா அப்படிதான் இருக்கும். ஒரு நிகழ்வுகள் வருவதில் தாமதம் அடையும், அந்த நிகழ்வு வந்த பிறகு அதிகமான மழையை கொடுக்கும். ஆக நம்ம சொல்லப்பட்டதுல எந்த மாற்றமும் இல்லை. 15, 16, 17, 18, 19 தேதிகள்ல எந்த துளி அளவிலும் எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு 14ஆம் தேதி, இன்னைக்கு நிகழ்வு நகர தொடங்கியது. காலை 6 மணி நிலவரப்படி நிகழ்வு என்பது தென்னிலங்கையில் இருந்து கொண்டிருந்த நிகழ்வு குமரி கடலை நோக்கி நகர தொடங்கியது. இன்று பிற்பகலுக்கு பிறகு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை என்ற அமைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது. அதுக்கு பிறகு அது தொடர்ச்சியாக அடுத்த 5 தினங்கள் அதே இடத்தில் நீடிக்கும். தென் மாவட்டங்களை விட்டு இன்று மழை, நாளை விட்டு மழை, அடுத்து வரக்கூடிய 5 தினங்கள மழை. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரையில் எல்லா இடங்களிலும் பரவலாக மழை கிடைக்கும். நன்றி, வணக்கம்.